பாட்லி பட்டன்ஸை எப்படி நீட்டாக கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட லுக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெடிமேடில் குர்தா செட் மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி நெக் ஃபினிஷிங் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். மெட்டீரியலை சென்டராக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்லேருந்து ½ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணியிருக்க பாட்லி பட்டன்ஸை இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நெக்கோட டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பக்கம் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த லைனுக்கு மேலே பாட்லி பட்டன்ஸை 1 by 1 வச்சு நீட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர் ஃபோல்டிங்லேருந்து ரைட் சைட் மார்க் பண்ணியிருக்க லைனை அப்படியே பாட்லி பட்டன்ஸ் மேலே வச்சு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா பாட்லி பட்டன்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பாட்லி பட்டன்ஸோட எட்ஜஸ் எல்லாமே வெளியில் தெரியாத மாதிரி நம்ம கன்சீல் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் பாட்லி பட்டன் ஸ்டிச் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் எட்ஜஸும் ராங் சைடில் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ ஒன் ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் லைனிங் பார்ட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் கேன்வாஸ் நெக் பீஸையும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நெக் வந்து ரெடி ஆகிடும். Buy 1 get 1 கோர்ஸ் ஃப்ரீ இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. நீங்கள் குர்தா கோர்ஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும்னா இந்த கோர்ஸை அவைல் பண்ணிக்கோ.